எப்படி உணவு அருந்த வேண்டும், எதை முதலில் சாப்பிடணும், எதை அப்புறம் சாப்பிடணும்னு ஆச்சார கோவை என்ற நூல் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் எழுதியிருக்காங்க. நின்று உண்ணார், கிடந்து உண்ணார் அப்படின்னு நீ எப்படி சாப்பிடணும், நின்றுட்டு சாப்பிடாதேங்கிறான். ஆனால் நம்ம எல்லாம் பெரிய பணக்காரன் வீட்டு சாப்பாடுன்னா பிச்சைக்கார மாதிரி பஃபேல சாப்பிட்றது தான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறோம். கிடந்து உண்ணார், படுத்து சாப்பிடாதேங்கிறான். டிவி பார்க்கும்போது காலை தூக்கி மேலே போட்டுட்டு அப்படியே படுத்துட்டே திங்கிறான். எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடணும், சாப்பிட்டு எழும்போது அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். என் பக்கத்தில் ஒரு வயதான ஒருத்தர் இருந்தார்னா அவர் சாப்பிட்டு எழும் வரைக்கும் நீ சாப்பிட்டு முடிச்சாலும் உட்கார்ந்து இருக்கணும்னு 1500 வருஷத்துக்கு முன்னாடி மிக தெளிவாக ஆசார கோவையில் எழுதியிருக்கு. எந்த ஊரிலும் அந்த பழக்கம் கிடையாது. நம் சிறு வயதில் நமக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருப்போம். அவங்க பெரியவங்க சாப்பிட்டு முடிச்சு அவங்க இலையை மூடினதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு போகணும். இது பண்பாடு, உணவு கலாச்சாரம். அதில் பல அர்த்தங்கள் பொதிந்து இருக்கிறது. இதெல்லாம் தூக்கி தூர போட்டு பர்கர் எடுத்து வாயில் 2 கையால், வலக்கையால் சாப்பிடக்கூடிய பழக்கம் போய் 2 கையால் அமுக்குறான். நான் பல நேரம் கேட்பேன், இதில் ஏன்டா இப்படி போய் திங்கிறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்ன சார் மேலே ரொட்டி கீழே ரொட்டி, நடுவில் மெக்சிகன் பெப்பர், ஆலிவ், ஆனியன், இன்னும் தேவைப்பட்டால் கோழிக்கறி, மாட்டுக்கறி என்ன வேணாலும் வச்சுக்கிறோம் நாங்கள். மிகச்சிறப்பான பர்கர், இதில் என்ன குறை இருக்குது அப்படிம்பாங்க. எல்லாம் சரிப்பா, அந்த ரொட்டிக்கு மேலே ஏன் எள்ளு ஒட்டியிருக்கான் அப்படின்னு கேட்பேன். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா உளுந்தஞ்சோறு எள்ளு துவையலும் வைப்பாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்பு சூடை குறைக்கணும், அது எள்ளு உளுந்து சேர்ந்து சாப்பிடணும், சனிக்கிழமை அதை பண்ணி கொடுப்பாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் ரொட்டிக்கு மேலே எள்ளு ஒட்டியிருக்காங்களே அப்படின்னு கேட்டால் தெரியாது. அவன்கிட்ட கேட்டால் தெரியல, அவன் போய் கடைக்காரன்ட்ட கேட்டால் தெரியல, எங்களுக்கு ஒட்டி கொடுக்க கொடுக்குறோம். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பர்கரை தின்னு போய் சேர்ந்தான்னு வைங்க. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, போய் சேரும்போது கடைசியாக வாயில் எள்ளு போடுவாங்க. ஒருவேளை இந்த கம்பெனிக்காரன் முதல்லையே நீ இலவசமாக கொடுத்து இதை எப்படியும் போய் தான் சேர போகிற, இன்றைக்கே இருக்கட்டும், எங்கே பார்ட்டாக இருக்கட்டும் நினச்சி கொடுக்குறானான்னு தெரியாது.